Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல மொறுன்னு ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற ரிப்பன் முறுக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசியை ஊற வச்சு ஆட்டி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான பலகார வகைகள் தீபாவளிக்குன்னு போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரிப்பன் முறுக்கு அதாவது ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு செய்ய போகிற ரிப்பன் பக்கோடா அதாவது ரிப்பன் முறுக்குக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட செய்யலாம். மெஷரிங் கப்பில் 5 கப் அளவுக்கு தலை தட்டி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை களைஞ்சி கீழே தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா எப்படி ஆட்டலாங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியிலேருந்து ஊற வச்ச தண்ணியை நல்லா ஒரு 2 தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு நல்லா கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எதுவாக இருந்தாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ நான் கிரைண்டரில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் நல்லா ஆட்டிட்டேங்க. முக்கியமாக இது நல்லா வெண்ணெய் மாதிரி வழுவழுன்னு அரைக்கணும். குருணையாக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஊற்றுறப்பே தெரியும். இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வழுவழுன்னு அரைக்காமல் குருணையாக அரைச்சிங்கன்னா முறுக்கு சில சமயம் எண்ணெயில் போடுறப்ப வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வழுவழுன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த முறுக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு நம்ம அந்த மாவு சேர்க்கணும். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 1.25 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 250 300 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். பிறகு நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா பொடிச்சு சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடிச்சதில் பார்த்தீங்கன்னா குருணையாக இதுலேயும் இருக்கக்கூடாது. அதனால இதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவையும் நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுலன்னு பார்த்தீங்கன்னா பூண்டை அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். அதுக்காக அதே மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பற்கள்னு பார்த்தீங்கன்னா 30 40 பூண்டு பல் நீங்கள் சேர்க்கணும். அதாவது 2 கட்டி பூண்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பூண்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வழுவழுன்னு அரைக்க முடியுமோ அரைச்சிடுங்க. இப்போ இந்த அரைச்சதுலேயும் அந்த சோம்பு அரைப்படாமல் அங்கங்கே திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதையுமே இந்த மாதிரி சல்லடையில் வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு அதையும் அலம்பிட்டு சேர்த்து வடிச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோம்பு கொஞ்சம் அங்கே திரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வடித்த சோம்பு அதே மாதிரி பூண்டு தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த முறுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி வரமிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் பத்தலைன்னா பிறகு கூட சேர்த்துக்கலாம். முதல்ல அதிகமாக போட்டுற வேண்டாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு அது பார்த்தீங்கன்னா 1 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ தேவைப்படும். இதுவும் அதிகமாக போட வேண்டாம், பத்தலைன்னா பிறகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் கட்டி பெருங்காயம் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு சேர்த்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். நான் ஒரு சின்ன பீஸாக 5 கட்டி எடுத்து ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றி அரிசி ஊற வைக்கிறப்பே ஊற வச்சுட்டேங்க. அது தண்ணி நல்லா இந்த அளவுக்கு குழப்பாக வந்திருக்கும். அதுலேருந்து அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். முழுசாக இருந்தால் போட வேண்டாம். பொடியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே அரைச்சி வச்சுருந்த இட்லி அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் இதுக்கு மேலே நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. இப்போ அரைச்சதை போட்டு நல்லா இந்த மாவோட கலந்து விடுங்க. இந்த பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் கலர்றப்ப நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுத்து மாவு கெட்டியாகி வரும்.
இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக காரமும் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக அந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 கிராம் அளவுக்கு தான் பொட்டுக்கடலையை பொடிச்சிட்டு நம்ம சேர்த்தோம். மிச்சம் இருக்கிற 50 கிராமை இப்போ பொடிச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்துருக்குறேங்க. பொட்டுக்கடலை மாவும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பொறுன்னு இருக்கும், அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொடிச்சு மாவில் கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுருக்கிறேன். மாவு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. முறுக்கு மாவு ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னா முறுக்கு போடுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு நல்லா முறுன்னு வர்றதுக்காக இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். காய்ச்சின எண்ணெயை ஊற்றுங்க. பச்சை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா இதுக்கு பதிலாக வெண்ணெயை உருக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயை போட்ட உடனே கலந்து விடுங்க, அப்போ தான் அந்த சூடான எண்ணெய் எல்லா சையும் பரவி வரும். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு கன்சிஸ்டன்சி திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த முறுக்கு சுடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு வழக்கில் இந்த மாதிரி பட்டையாக ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்குன்னே இருக்கும். எல்லா முறுக்கு மாடல்லையுமே இது இருக்குங்க. சிலதில் ஒரு அச்சு இருக்கும், ஒரு இதில் 2-3 சேர்ந்து அப்படி இருக்கும். எது இருக்குதோ போட்டுட்டு முறுக்கு குழலில் இந்த மாவை முக்கால்வாசி போட்டுட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி பிச்சுக்காமல் ஒரே மாதிரி விழுது பாருங்கள். மாவும் நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ரொம்ப கெட்டியாக பேசிட்டிங்கன்னா திப்பியாக தான் உங்களுக்கு விழ ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக போட்டு பாருங்கள், உடனே எலும்பி வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இது சுடட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கு குழலை நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டில் பிழிஞ்சிட்டு அந்த தட்டை அப்படியே கூட மெதுவாக கவுத்து விடலாம், உங்களோட விருப்பம்தான். முறுக்கை பிழிஞ்ச உடனே திருப்பி விடாதீங்க, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வெந்து ஓரளவு சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு ஓரளவு நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி ஓரளவு செவந்து வந்துருச்சு. எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். இந்த சமயம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின முறுக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நம்ம அரிசி எடுத்தோம், கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தோம். அதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறுக்கை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு 30 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். எண்ணெய் வாசனைலாம் அடைக்காது, நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான முறுக்கு ரெசிபியும் கூட. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரிப்பன் முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.